அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவதால் ஆண்டு கிரகம் என அழைக்கப்படுது. 2024ஆம் ஆண்டில் மே 1ஆம் தேதி பகல் 12:59 மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது குருவின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலனால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் குரு பகவான். குரு தனது 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு சுபபலனை தருவதோடு குருவின் 9ஆம் பார்வை மிக சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். ரிஷபராசியில் குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசிக்கு பார்வையை பதிக்கிறார் என்பது முக்கியம். 5ஆம் பார்வையால் குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையால் மகர ராசியும் பார்வை பலனை தருகிறார். குரு பாதகத்தை தருவாரா? தேவர்களின் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். குரு என்பவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதலை தரக்கூடியவர் அல்ல. அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்கிறவங்களை திருத்துவதற்காகவும் அவர் ஆசிரியர் செய்வதைப் போல சற்று கடிந்து கொள்வார், திருத்த முயல்வார். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அவர் கெடுதல் செய்வது போல தோன்றும். ஆனால் குருவின் செயல்பாடு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு ஆட்சி, உச்சம், நீசம். குரு பகவான் தனுசு மற்றும் மீனராசியில் அதிபதியாக இருக்கிறார். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெறுகிறார். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக உள்ளார். பிரகஸ்பதி எப்படி தேவர்களுக்கு குரு ஆனார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, மும்மூர்த்திகளின் படைக்கும் தொழிலான செய்யக்கூடியவர் பிரம்மன் சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அவர்களில் ஆங்கீஸ்வரர் என்பவரும் ஒருவர். இந்த ஆங்கிரீஸ் ரிஷிக்கு 3 புதல்வர்கள் தோன்றினார்கள். இவர்களில் ஒருவர் பிரகஸ்பதி. இவர் 4 வேதங்கள், 64 கலைகள் என பல விஷயங்களை கற்றுத்தேர்ந்தவர். எப்போதும் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக திகழ்ந்தார். பின்னாளில் இவர் தேவர்களுக்கு குரு தேவர் ஆனார். சமூகத்தில் எப்படிப்பட்ட மோசமான சூழலில் யார் ஒருவர் தரமான கல்வியை பெற்று சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபராக மாறுகிறாரோ, அதற்கு காரணமே ஒரு ஆசிரியர் அமைகிறாரோ, அதே போல நவகிரகங்களில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் குரு பகவான். இந்திரனுக்கு நிகர் குரு. புராணத்தில் யார் ஒருவர் இந்திரனாக வேண்டுமென்றால் அவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் 100க்கும் மேற்பட்ட அசுவ தேவதை யாகத்தை செய்திருக்க வேண்டும். அதில் சிறந்தவரையே இந்திரன் என்னும் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல 4 வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்று பல யாகங்கள், ஹோமங்களை செய்து மற்றவங்களுக்கு நன்மை சுப விஷயங்களை செய்கிறாரோ அவர்தான் தேவர்களின் குரு என்னும் அந்தஸ்தை பெற முடியும். அப்படி வேதங்களை கற்று பல யாகங்களை செய்து தேவர்களுக்கு எல்லாம் குரு எனும் அந்தஸ்தை பிரகஸ்பதி பெற்றுள்ளார். அதோடு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது மீனத்தில் ராகு,
கன்னியில் வந்து கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் என்ற அமைப்பும் காணப்படுது. குரு பயிற்சி பலன்களில் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் தன்மானம் அதிகம் கொண்டவங்க. குரு பகவானால் முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீங்க. குடும்பத்திலும் சிறு சலசலப்புகள் ஏற்படும். வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகும். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க நேரிடலாம். சகோதர சகோதரி வகையிலும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுக்கும் உங்களுக்கும் சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பாங்க. மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீங்க. கடினமாக முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் பாகப்பிரிவினை சுமூகமாக நடக்கும். அசையா சொத்துகளில் இருந்து வருமானம் வர தொடங்கும். பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். குறைந்த உடல் உழைப்பும் அதிக ஆதாயமும் கிடைக்கும். அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனங்கண்டு ஒதுக்கணும். குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டு காணாமல் இருக்கணுங்க. செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். நவீன பொருள்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்து பெருமை அடைவீங்க. மற்றபடி அலைச்சல் தரும் வேலைகளை குறைத்து கொள்ளணும். அனாவசிய பயணங்களையும் தவிர்க்கணும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலை பளுவு அதிகரித்தாலும் உங்கள் வேலைகள் மேலதிகாரிகள் பாராட்டுகளை பெறும். உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும். அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உண்டாகும். அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேணாம். சிலருக்கு இந்த பயிற்சியால் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பாங்க. தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதீத கவனத்துடன் செயல்பட்டு காரியம் மாற்றவும். கூட்டு தொழில் புரியோர் சற்று உஷாராக இருக்கிறதுனாலதே சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல வருமானத்தை பெற முடியும். அடுத்தது அரசியல்வாதிகள் இந்த பயிற்சியின் மூலம் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீங்க. கட்சி மேலிடத்தின் பாராட்டை பெறுவீங்க. இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். எதிரிகளும் உங்களிடம் அடங்கியே நடப்பாங்க. கலைத்துறையினரை தேடி புதிய ஒப்பந்தங்கள் வரும். ஆனாலும் ரசிகர்களின் ஆதரவு குறைந்தே காணப்படும். எனவே ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தணும். தொழிலில் கவனமும் செயல்பாட்டில் நிதானமும் தேவை. பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகும். அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளணும். மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த குறைவும் ஏற்படாது. எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க. மாணவ மணிகள் படிப்பில் கவனத்துடன் ஈடுபடணும். சிலர் படிப்பில் முதல் தரம் வாங்குவீங்க. விளையாட்டிலும் வெற்றி பெறுவீங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது மகம். இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பீங்க. எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். கவலை வேணாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல் வரும். வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். நீண்ட நாளைய ஆசை நிறைவேறும். மனசுக்கு பிடித்த காரியங்கள் நடக்கும். அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுவீங்க. மன நிம்மதி உண்டாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது பூரம். நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டு. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும். வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் சேரும். புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருந்தவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொதுவான விஷயங்களில் தலையிடுறவங்களுக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவங்கள் ஆமோதிப்பாங்க. வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினை தேடித்தரும். கவலை வேணாம். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்தரம் 1ஆம் பாதம். இந்த குரு பயிற்சியால் உங்களின் புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு கவனம் செலுத்தணும். அடுத்தவங்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும். மனதில் அமைதி பிறக்கும். உங்களது பணிகளை அடுத்தவங்களிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களே செய்யணும். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். தனலாபம் உண்டாகும்.
அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தரால் செலவு ஏற்படும். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். பணவரத்து கூடும். காரிய அணுகளும் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலை 11 முறை வலம் வரணும். பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவதா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். சமூகத்தில் அந்தஸ்து அதிகாரம் கிடைக்கப்பெறும். சிறப்பு பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுதே வில்வ இலைகளை அருகில் இருக்கும் சிவனுக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வணங்கணும். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யணும். சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்க்கும்பொழுதே ஓம் ஸ்ரீ ருத்ராய நம என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லணும். அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன், செவ்வாய், புதன், குரு. அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், புதன், வியாழன். இதுவரைக்கும் நாம் பார்த்தது குரு பயிற்சி பலன்களில் சிம்மராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.